ஓய் டிபிடிஎஸ் மாஸ் காட்டுறடா டேய். அடிச்சு அடியில போட்டு 1 HP னா. கோட் மாஸ்டர் கிசா 3 பேர் தானா? 4 பேர் ஹைப்பர் சேம்பர் அந்த பக்கம். அவ்வளவுதான் அணை கட்டிட்டாங்க. வீட்டஸ் அணை கட்டிட்டாங்க. ரெண்டு நாக்கு ஹைப்பர் சேனல் கோஸ்ட் நாக்கு அந்த பக்கம் கோஸ்ட் நாக்கு. ஆமா அவள்தான் டேங்கர். கோட் மட்டும் தான் நாக்கு. அந்த பக்கம் கிசா நாக்கு கோட் நாக்கு. இந்த பக்கம் சாய் வந்து கோஸ்ட் தூக்குறான். சபரோ காப்பாத்திடுவாருன்னு நினைக்கிறேன் மாஸ்டர். ஓய்யோ எஸ்கேப். ஓட்ட போய் தூக்கிட்டு வந்துட்டாங்கனே. ஆனா கிசாவை தூக்க மாட்டறாங்க. இல்ல தூக்கிடுவாங்க. ஐ க்ளோஸ் இந்த வீட்டுக்குள்ள. ஆஹா மாஸ்டர் அகால ஓய் ஓடு வெறியாலாக முடிஞ்சிருச்சு. கோஸ்ட் ஒரு நாக்கு, ட்ரோல் ஒரு நாக்கு, சாய் மறுபடியும் நாக் அவுட். சாய் மறுபடியும் தூக்குறாங்க. ஹைப்பர் என்னப்பா அடிக்க வந்தால அடிச்சு அனுப்புறாங்க. யாராச்சும் பக்கத்துல வந்தாங்கன்னா அடி விழும். சின்னப்பா டிபிடிஸ் நானே பண்ணி அடிக்கிறாங்க. 3 பேர் டிபிடிஸ்ல ஆளா மாற முடிச்சிட்டாங்க. என்னப்பா டிபிடிஸ் இத்தனைக்கும் பிளான்லாம் போட்டாங்கப்பா வெறியா. 3 பேர் ஒருத்தரே மனுஷங்க. தெரியுமானா இந்த டைட்டில் மாத்தி ஆமா அந்த நீங்க டைட்டில் வச்ச ஃபர்ஸ்ட் மேட்ச் பிடிஎஸ் கிட்ட சண்டைக்கு வந்தது டிபிடிஎஸ் தான். ஆமா கரெக்ட் வந்தாங்க. ஆமா டிபிடிஎஸ் வந்தாங்க. இதுல இறங்குனாங்க. இதுல மில்டா பவர்ல அவங்க டைரக்டா ஃபைட் வராங்க. ஆனா வந்தாலுமே வந்து ஆமா கரெக்ட் வந்தாலுமே அடிக்கிறானுங்களே. ஐயோ 3 பேர் உருத்திலேயே வலிச்சிட்டாங்கடா. கிரிட்டுன்னு போட்டாங்க. ஹைப்பர் சேனல் பாரு ஹேக்கர் டீம் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த டீம் தான் போட்டு அடி அடிக்கிறாங்க. அப்படின்னு அவனுங்க போட்டு இந்த அடி அடிச்சா ஹேக்கர் என்ன பண்ணுவோம்? என்ன யாரு ப்ரோ ஹேக்கர்? எங்க டீம்ல இருக்காங்க 4 பேருமே ஹேக்கர் தான். ஹேக்கர்னு சந்தேகப்பட்டு இருந்த டீமை போட்டு புடுன்னு போடிக்கிறாங்களே வெறியா. ஐயோ என்ன பண்றாங்கன்னு பாப்போம். ஆனா கேபிடிஸ் வருவானுங்களே. கேபிடிஸ் அரசல் போஸ்ட் ஆவானுங்களே வெறியா. யூடியூப் ஏவி டீம் ஐயோ ஏவிபி தனியா வந்துட்டு இருக்கான். வந்து காலையிலே ரன் பண்ணிட்டு போயிட்டான்ப்பா. இவன் ஆர்சிபிடிஸ் இருக்காங்களா? இல்ல முடிவெடுத்தாங்களா? எஸ்ஓபிடிஸ் முடிச்சிட்டாங்க. முடிவெடுத்தாங்க. நல்லா இருக்குடா. இது நல்லா இருக்குடா. ஐயோ வெரி. யாருக்கும் எதுவும் தீங்குன்னு நினைக்கல. ஆனா அவங்களுக்கு மட்டும் எப்படி வெற்றியே கிடைக்குதுன்னு தெரியல. பலான்டா அதுக்கு பலாண்டாதான்டா. ஃபைட் எடுக்கறாங்கன்னு தெரிஞ்சாலே அந்த இடத்துக்கு வாங்க போலாம் அப்படின்னு கிளம்பி வந்துருவாங்க. ஆமாப்பா கொடூரமானவங்க தான் அவங்க. வர வழியில எவ்வளவு பிளேயர்ஸ் இருப்பாங்க. அடிக்கிறது பத்திலாம் கேர் இல்லாம வந்து மேன்லாஸ் இல்லாம வந்துடுறாங்க. ஆமா இந்த டீம்ல யுவாக்கா ஐடல் பண்ண சிம்பா ப்ரோ கிருட்டுன்னு பின்னாடி வர பார்க்க நல்லா இருக்கு. ஜோன் பாத்தீங்கன்னா குவாரி போட்டுருக்காங்க. உள்ள ரியாட் அணி தான் இருக்காங்க. நல்ல ஒரு அட்வான்டேஜ். உள்ளே வந்து கொண்டிருக்க மணி. கில்லர் பிடிஎஸ் பாருங்க. ஏதோ ஒரு வேலையை காட்ட போறாங்க 4 பேரும். அவ்வளவுதான். யாரையோ போட்டு பீட்டஸ் இன்னும் பாரு 4 பேர் அவங்க பாரு 12. ஏன்னா இத சத்தியமா சொல்றேன் ஜெயிக்கவே முடியல. டாப் 5 எல்லாம் வரலாம். டாப் 5 கூட வர மாட்டேங்கிறாங்கடா. எல்லா டீமும் நினைச்சா இந்த கேபிடிஎஸ் இருக்காங்க. எப்பா கேம்ப் ஓஜிபிடிஎஸ் பாயிண்ட் எடுக்க விடாம யாருமே ஃபைட் வர மாட்டறாங்க. அவங்களும் எல்லா மேட்சும் டாப் 5 குள்ள வந்துகிட்டே இருக்காங்க. ஏவிஓபி காடி விழுது சவால். ஐயோ நான் 10 டீம் தான் பாலைவு. அடுத்து இறங்கல்னா ஹைப்பர் சான் மரணம். வேற ஏதாவது டீம் வந்து டிசைடருக்கு வரணும். க்ளோஸ்ல வரணும். அப்பதான் அவங்களா இவங்களா நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு. கடைசி மேட்ச்ல யார் பக்கத்துல இருக்கா உங்களுக்கு க்ளோஸா? 22 பக்கத்துல. கேபிடிஎஸ் 17 தானே? 19 17
16 இந்த மேட்ச்ல கேபிடிஸ் அடிச்சு ஆகணும். என்ன பண்றாங்க? தப்பு பண்றாங்க கேபிடிஸ். இவங்களுக்கு அடுத்ததான் இருக்குது கேபிடிஸ் அதிகமான பாயிண்ட்ல 16. கேபிடிஸ் போய் அடிக்கணும். இப்போ 6 பாயிண்ட் எடுக்க கூட கூடாது. கேபிடிஸ் உயிரோட ஐயோ தப்பு பண்ணுது. கேபிடிஸ் ஒரு தவறு இருக்குது. கேபிடிஸ் அடுத்த சொல்லுங்க அவங்கள்ட்ட. கேபிடிஸ் ஒரு மிகப்பெரிய தவறு இருக்குது. கேபிடிஸ் பிடிஎஸ் பாயிண்ட் எடுக்க கூட பண்ணி ஆகணும். இல்லாட்டினா வேஸ்ட் ஆகி போயிடும். 9 பேர் தான் இருக்காங்க. அடிச்சுட்டு சாகணும். ஆமா, இல்லன்னா மேட்ச் ரிசல்ட் ஆகாது. போச்சு போங்க, தப்பு பண்றாங்க. 6 டீம் இருக்காங்க. 7வது OGBTS, 8வது வந்து இப்போ ஓஜி டாப் 5 வந்தா அவங்க லீடு. ஏனா இப்போ ஆல்ரெடி 6 லீடுங்க. ஆமா 26. ஆமா 28 போயிடுவாங்க. அவங்க இன்னும் 14 டாப் 5 16 தான் இருப்பாங்க. ஓஜி டாப் 5 வந்தா கேம் ஓவர். கேம் ஓவர். அடுத்த மேட்ச் நடத்த கூட தேவையில்ல. அழகா முடிவு வச்சிடலாம். ஐயோ டாப் 5 வந்துட்டாங்கன்னா அவ்வளவுதான், முடிச்சு விட்டாங்க. ஐயோ எல்லா மேட்ச்லயுமே OGBTS டாப் 5 வந்துட்டாங்க. ஆமா ஜோனி இப்ப வந்த அவனு இப்ப கேபிடிஸ் ஏதாவது ஒண்ணு பண்ணு. கேபிடிஸ் ஒரு மிகப்பெரிய ஒரு தப்பு அளிச்சிட்டு இருக்கு. கேபிடிஸ் ஒரு மிகப்பெரிய தப்பு அளிச்சிட்டு இருக்கு. சான்ஸ் வேணும்னா இப்போ ஓஜி வந்து டாப் 5 வர. அடப்பாவீங்களா, கோமாளிங்களா, அவங்க தப்பு பண்ணிட்டாங்களே. OGBTS கேபிடிஎஸ்க்கு கேம் தெரியல. கேபிடிஎஸ் ஒரு மிகப்பெரிய ஒரு தவறு அளிச்சு கொண்டிருக்கு. கேபிடிஎஸ் தான் செகண்ட் ஹையஸ்ட் பாயிண்ட்ஸ். அவங்க போயே ஆகணும். என்னடா அவங்க இப்படி பண்ணிட்டு இருக்காங்க? கிர்கான் போட்டுட்டு இருக்காங்க. என்ன நடக்க போகுது? என்ன நடக்க போகுது? ஜெயிப்பாங்களா மாட்டாங்களா? வெற்றி பெறுவாங்களா தோல்வி அடைவாங்களா? பாப்போம். போறாங்க. கேபிடிஎஸ் உள்ள போகுது. 9 பேரும் அப்படியே இருக்கிறாங்க. எம்எல்ஜி கிட்ட போறாங்க. ஐயோ சரி விடு, பாப்பா என்ன ஆக போகுதுன்னு பாப்போம். ஆனா இவங்களும் இப்ப பாயிண்ட் எடுத்தா வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். இவங்க ஜெயிச்சா வாய்ப்பு இருக்கு. எப்பா அவங்க ஜெயிச்சு அவங்க 9 எடுத்தா என்னப்பா கணக்கு? அடுத்த மேட்ச். ஆமா அடுத்த மேட்ச் வந்துடும். ஓகே, அதுவும் கரெக்ட் தான். ஆனா இவங்க ஜெயிக்கணும். அதுக்கு இவங்க பிடிஎஸ் கண்டிப்பா ஜெயிக்கிறதுக்கு தான். அவ்வளவுதான். சிறுத்தை ஸ்லைவ ராட்ரிக் மாத்தி விட்டான். உள்ளே வர விட மாட்டாங்களே. மாரியா விளையாடுறாரு. அப்பா இப்பதான் ஜோனி முன்னாடிதான் இருக்கான். சாய்க்கு தெரியல. 8 டீம். கேபிடிஎஸ் இப்ப ஈக்குவலா பாயிண்ட் எடுத்ததான் ரன்னிங். இல்லன்னா அவ்வளவுதான். இல்ல இது நாக் அவுட் ஆயிருக்கும். 4 பேர் உயிரோட இருக்காங்க. தூக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிறைய தான் இதுல பீக்குட்டி தனியா. அவங்க 3 பேர் ஒரு பக்கம்னா இவர் ஒரு தனி புளுத்தி. எப்பவுமே சரி. இவங்க டீமுக்கு கிடைச்ச சனியே வந்தா அவ்வளவுதான். அவங்க சொல்றாங்க ப்ரோ நீயே வந்துரு ப்ரோ, ஜோன் விட்டு நாங்க வரமாட்டோம் அப்படிங்கிற நம்பர். வரமுல்ல பாவண்டாடி வரமுல்ல. இதுதான் தனி புளுத்தி ஆட்டம். அண்ணன் அவனும் வரமாட்டான். வரான் இப்ப வந்துட்டான்டா. அப்ப கூட வரமாட்டேங்கிறாங்களாடி. ஆனா அவங்க டீம் ரொம்ப வந்து ஒரு மாதிரியாக அணிடாடி. பாரு பிடிஎஸ் அங்க பாரு போட்டு 6 ஏசியா நம்பர் 1 அந்த கோஸ்ட் ட்ரோல் ராட்ரிக். ஐயோ மொத்த பெரிய சும்மா மணி சம்பவம் முடிஞ்சிருச்சு. 5 டாப் 5 போச்சுப்பா. அப்பாடா. இல்லப்பா நான் வாய்ப்பு இருக்கு. அடுத்த மேட்ச் வாய்ப்பு இருக்குப்பா. ஏன்னா இவங்களும் வந்துட்டாங்களா. இப்ப இவங்களும் ஒரு பாயிண்ட் 3 பாயிண்ட் வரைக்கும் டிஃபரெண்ட் வரலாம். ஏன்னா அடுத்த மேட்ச் இவங்க குத்தி முதல்ல பாயிண்ட் எடுக்க விடாம வச்சு அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா அவங்க உள்ள போயிடுவாங்க. மரணம். ரியா டீம்
சொல்ல போனா இவங்க டீம் மட்டும் தான் ஜோன் இருக்கு பக்கத்துல 5 மீட்டர் ஜோன் பக்கத்துல இருக்கு காம்பவுண்ட்ல இருக்கு ஜோன் ஆனா முன்னாடி போடி போ மேட்ச் டாப் 5 வராங்க எல்லாம் டாப் 5 ஆமா எல்லா மேட்ச்ல டாப் 5 இருந்தாலுமே மத்த எந்த டீமாலயும் எல்லா மேட்ச் இப்படி டாப் 5 வர முடியல கிட்டு 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 இப்பதான் ரோல் நாக் அவுட் ஆனா அதே இடத்துக்கு போறான் கிட்டு 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 அப்படின்றாங்க அபாக்கன் கன்ல நாக் வச்சார்ன ரியாட் எனர்ஜி கோஸ்ட் ப்ரோவர் ராட்ரிக் வேற ஜோன் முன்னாடி போக முடியல எப்படி போறதுன்னு தெரியல ஜோன் வேற வந்துட்டு இருக்கு கோஸ்ட் வேற ஹெல்ப் மீ அப்படி போயிட்டு இருக்கான் நான் அப்படியே வண்டி பட்டே போயிடுறேன் உள்ள தூக்கி இருக்கடா அப்படின்றான் அதுக்குள்ள கேபிடி சொல்ல வந்துருச்சு அங்க கேபிடி சார் கோஸ்ட் ப்ரோவர் கவர் பண்ணி வா சாயெல்லாம் பக்கத்துல பாம்பெல்லாம் போட்டு பொளங்கடா அம்மானே ஆஹா கோஜோ அடிச்சாங்க அவ்வளவுதான் சாய் நாக் அவுட் ராட்ரிக் ப்ரோ மட்டும் தான் ராட்ரிக் இன்னும் 2 பேர் இருக்காங்க 2 பேர் உள்ள வரணும் டெஸ்ட்ல 2 நாள் உள்ள வருது ரோல முடியறாங்க ரோல முட்டு சேரிறாங்க ஆனா ராட்ரிக் மட்டும் இருக்கான் ஐயோ ராட்ரிக் தவறு இருக்கிறான் எஃபிபி போட்டாரு ஆனா ராட்ரிக் அமைதியா இருக்கான் ராட்ரிக் ஸ்மோக்க போட்டு படுத்துட்டான் நமக்கு பாயிண்ட் தான் முக்கியம் சண்டை முக்கியம் இல்லை அப்படின்ட்டா அங்க போய் மேல இருந்து அங்க இருந்து 2 நாள் வச்சிட்டான் 2 நாக்கு வச்சிட்டு உள்ள வந்து அடிச்சா மூணாவதுடா ராட்ரிக் மூணாவது எடுத்து கொடுத்துறான் ராட்ரிக் நாலாவது ஒரே ஒருத்தன் தான் ஐயோ ஸ்மோக் ஓவர் போயிடுச்சு அவ்வளவுதான் முடிஞ்சு அவன் கேபிடிஎஸ் வருது கேபிடிஎஸ் ஆட்சி செய்ய வருது கேபிடிஎஸ் ஆல முடியும் கேபிடிஎஸ் வச்சா 10 டீம் எடுக்க முடியும் 10 பாயிண்ட் 4 பாயிண்ட் டிஃபரன்ஸ் உடைக்க முடியும் அடுத்த மேட்ச் கேபிடிஎஸ் ஆல டிராபி ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு பிடிஎஸ் தோக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு 3 பாயிண்ட் டிஃபரன்ஸ் எஸ் வர அடிதான் ரைட்ல வர போண்டா வர இருக்காரு வேலைய ஆனா வேஸ்ட் பண்ண கூடாது ஒரு பாயிண்ட் டிஃபரன்ஸ் கூடாது பாயிண்ட் டிஃபரன்ஸ் கண்டிப்பா வேணும் போண்டா பாத்துட்டு இருக்கான் போண்டா பாக்குறாரு பாருங்க ஜீவ் சகால அவன் பாரு அமைதியா இருக்கான் பாரு போண்டாவோட கடைசி சத்தியமா ஜூஸ் தான் ஐயோ எப்படி கேமரா அப்படி வச்சிருக்கா அப்படியே 2 பேர் நாலு பேர் மட்டும் பாருங்க அவ்வளவுதான் முடிஞ்சு ஐயா போண்டா லட்டி யாரோ மாறி வந்தாங்க அடிச்சு அவன் ஜெயிச்சிட்டாப்பா பிளடி ஜெயிச்சிட்டான் சண்டை போட்டு எங்களால ஜெயிக்க முடியல யார் பயங்கரமான ஆட்டம் உண்மையால பாத்து